வரலாறு முக்கியம் இல்லை என்று அவர்கள் நம்புறாங்கன்னா அவங்களுக்கான காரணம் இன்றைக்கு டிஎம்கே வேணாம் டிவிகே வேணும் என்று வழி மாறி போகிறார்கள் என்றால் அதற்கான காரணம் அவர்களுடைய பெற்றோர்கள் எந்த சிரமத்தை எல்லாம் அடைந்தார்களோ அந்த சிரமம் ஒன்றை கூட அடைய விடாமல் அவர்களை பாதுகாத்த இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியலுக்கு மட்டுமில்ல, ஒன்றிய அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே எதிரியும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக தான். ஏன்? அந்த கூட்டம் கொள்கையால் உருவாக்கப்பட்ட கூட்டம். ஒரு அறிவிப்பு செய்தால் ரோட்ல வந்து உட்காருவான், ஒரு அறிவிப்பு செய்தால் எதையும் செய்வதற்கு துணிவான், அவனுக்கு எந்த அச்சமும் இருக்காது என்பதை புரிந்து கொண்ட ஒன்றிய அரசாங்கம் எப்படியாவது நம்மை அகற்றிவிட வேண்டும் என்று நினைக்கிறாங்க. திமுக கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு சவால் விடுகிறோம். தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவன் திமுக காரன். சக்தி இருந்தால், தைரியம் இருந்தால், அதிகாரம் உங்களிடத்தில் இருக்கிறது, உங்களுக்கு மக்கள் வாக்களித்து இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை இருந்தால் தமிழ்நாட்டின் பெயரை மீண்டும் மாற்றி பாருங்கள். உங்கள் ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் கவிழ்ப்பார்கள். என்னுடைய மகன் என்னை விட்டுட்டு போயிட்டான், நான் சின்ன தப்பு பண்ணிட்டேன்னு என்னை இழந்துட்டு போயிட்டான், நான் பண்ண விஷயம்லாம் அவனுக்கு நல்லதுதான்றத தெரியாமலே என்னை இங்க விட்டுட்டு போயிட்டான், எல்லாவற்றையும் செய்ததற்கு பிறகும் என்னுடைய மகன் இங்க வந்து விட்டுட்டு போயிட்டான்ல, ஒரு நாள் என்னுடைய மகன் உணர்வான், என்னுடைய அம்மா என்னை வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா பார்த்துக்கிட்டா என்று உணர்ந்து விட்டு என்னை விட்ட இடத்திலே தேடி என்னுடைய மகன் வருவான்ல, அவனுடைய வருகைக்காக நான் இந்த இடத்திலே காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இந்த தமிழ்நாடு என்பது ஒருபோதும் நடிகர்களை ஏற்றுக்கொள்ளாது என்பதை தென்காசி எப்படி ஒரு கருத்தாக நடைபெற்று முடிந்த தேர்தலிலே நிரூபித்து காட்டியிருக்கிறதோ, இதே முடிவை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எடுக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கில் தான் இன்றைக்கு தென்காசிலே இந்த படை இன்றைக்கு சூழ்ந்து. அந்த சட்டமன்ற உறுப்பினர் களத்துக்கு வந்தா யாருக்கு போன் அடிச்சு வேலை வாங்கணும்னு தெரியல, அமைச்சருக்கு அவர் எந்த துறையினுடைய அமைச்சர்னே தெரியல. இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு தைரியம் என்ன? நாங்கள் ஆட்சியிலே இருக்கிறோம், நாங்கள் நினைத்தால் எதையும் செய்வோம், எதிர்த்து பேசினால் கைது கூட செய்வோம், எங்களை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது என்று சொல்லும் பொழுது இந்த ஜென்சி கூட்டம் கூடியிருக்கிறது. எப்பேற்பட்ட நிலையில் கூடியிருக்கிறது என்பதை உணர்ந்தாலே, அந்த காரியத்தை புரிந்து கொண்டாலே இந்த கூட்டம் எப்பேற்பட்ட கூட்டம் என்பதை நம்முடைய எதிரிகளுக்கு நம்மால் சொல்லிவிட முடியும். ஆட்சியிலே 5 ஆண்டு காலம் இருந்தோம், இந்த ஆட்சியிலே இந்த கூட்டம் கூடியதா? ஆட்சி இருக்கும் பொழுது கூண்டோம்னா நமக்கு பாதுகாப்பு இருக்கும், போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும், தலைவர்கள் பாதுகாப்பு கொடுப்பாங்க, நம்மளுடைய ஆட்சி நம்மை பாதுகாக்கும் என்ற கவலை இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஆனால் இந்த ஜென்சி கூட்டம் என்பது கூடியது எப்பொழுது என்றால், சட்டமன்ற தேர்தலிலே தோல்வியை சந்தித்ததற்கு பிறகு நாங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் எங்களை எதிர்ப்பீர்கள், உங்களுடைய காவல்துறையை வைத்து அடக்குமுறை செய்வீர்கள் என்பதை புரிந்ததற்கு பிறகு ஒரு கூட்டம் இந்த இயக்கத்தை பாதுகாப்பதற்காக புறப்பட்டிருக்கிறது என்றால், இந்த கூட்டத்தினுடைய கொள்கை உறுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், ரீல்ஸ் போட்டு ஆட்சியை நடத்தலாம் என்றெல்லாம் நினைக்கலாம். நாமும் கூட சில நேரங்களில் தாவேகாவில இருக்கக்கூடிய தோழர்கள் அல்லது தாவேகாவிற்கு வாக்களித்த தோழர்கள், இல்லை என்றால் தாவேகா தான் பெஸ்ட், ஸ்டாலின் தான் ஒண்ணுமே பண்ணல, உதயநிதி தான் ஒண்ணுமே பண்ணல, எங்க தலைவர் தான் எங்களை பாதுகாப்பாருன்னு யாரெல்லாம் இன்றைக்கு ஒரு நடிகருக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறார்களோ அவர்களை தற்கூரி என்று நாம் அழைக்கிறோம். ஆனால் தோழர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி ஒன்றே ஒன்றுதான், அவர்களை தற்கூரி என்று அழைக்காதீர்கள், அவர்களும் நம்முடைய தோழர்கள் தான். ஏதோ ஒரு இடத்திலே திசை மாறி விட்டார்கள். தலைவனை தேட வேண்டியவர்கள் அரசியல் களத்திலே தேடாமல் திரையிலே தேடி இருக்கிறார்கள், எனவே வழி தவறி செய்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரான வழிக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு கொள்கையை ஏந்திய நமக்கு இருக்கு. நம்ம என்ன பேசினாலும், நம்ம எதிர்த்தாலும் அவர்களால் நமக்கு ஈடாக பேச முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய வரலாறு. அப்படி என்றால் இந்த வரலாற்றை அந்த தோழர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம்? பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்திலே பெரியார் சொன்னால், நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது, இருந்தாலும் நாம் சுதந்திரம் அடையவில்லை. ஏன் என்று சொன்னால், ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து நாம் விடுதலை அடைந்திருக்கிறோம், ஆனால் டெல்லி அரசாங்கத்திலே நாம் இன்னும் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்று சொல்லி ஆகஸ்ட் 15ஆம் நாளை துக்க நாளாக அறிவிப்பு செய்தவர் தந்தை பெரியார். இன்னைக்கும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் ஒவ்வொரு இடத்திலும் பறிக்கப்படும் பொழுது டெல்லிக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். இந்த அடிமை சங்கிலியை உடைப்பதற்கான ஒரே இயக்கமாக இந்தியாவில் இருக்கும் ஒற்றை இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்தியர்கள், எங்கள் நாடு பாரதம் என்று ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களும் பேசினாங்க.
வரலாறை தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்தியா சுதந்திரம் அடையக்கூடிய நேரத்தில் நாங்கள் இந்தியர்கள், எங்களுடைய நாடு பாரதம் என்று ஒவ்வொரு நபர்களும் பேசும் பொழுது இங்கு இருந்து கொண்டு, தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் திராவிடர்கள், எங்கள் நாடு திராவிட நாடு என்றதை அறிவிப்பு செய்தவர் பேரறிஞர் அண்ணா. எதுக்காக? இந்த மக்களினுடைய உணர்வுகளை இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய மொழியை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளணும். எல்லா மக்களையும் ஒரே போல நடத்த வேண்டும். இந்தியா என்பது ஒரு தனி மதத்திற்கான நாடு அல்ல, இது ஒட்டுமொத்த மக்களுக்குமான நாடு, எல்லா மொழிகளையும் பேசக்கூடியவர்களுக்கான நாடு என்பதை உணர்த்தியவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதனாலதான் 1949 இந்தியா சுதந்திரம் அடைந்து 2 ஆண்டு காலத்திற்கு பிறகு செப்டம்பர் 17 சென்னையில இருக்கக்கூடிய ராபின்சன் பூங்காவிலே திமுக என்று சொல்லக்கூடிய இந்த இயக்கத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் கட்டமைக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு கட்சி வருதுல, தாவேகான்னு, அவங்களுடைய கொடியை எப்படி அறிமுகப்படுத்தினாங்க தெரியுமா? தலைவர் ஒரு மஞ்ச பையில கொடி எடுத்துட்டு வந்து கொடியை விரிச்சு இதுதான் எங்களுடைய கொடி அப்படின்னு அறிமுகப்படுத்தினார். ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எங்களுடைய நிறம் கருப்பு சிவப்பு, ஏன் தெரியுமா? எங்கெல்லாம் மக்கள் பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறார்களோ, எங்கெல்லாம் மக்கள் சிரமப்படுகிறார்களோ, அங்கெல்லாம் இந்த கருப்பு சிவப்பு கொடி பறக்கிறது என்று சொன்னால் அங்கெல்லாம் வாழக்கூடிய மக்கள் பாதுகாப்போடு இருக்கிறார்கள் என்ற உணர்வு அந்த மக்களுக்கு ஏற்படும் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. 1952 இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் பொது தேர்தலிலே திமுக போட்டியிடல. பிறகு 1953 இன்னைக்கு நாம எல்லாம் ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்றோம். இன்னைக்கும் நீங்க போயிட்டு டிவிகே தோழர்கள் கிட்ட பேசுங்களேன், வரலாறு எல்லாம் முக்கியம் இல்லப்பா, 75 ஆண்டு கால வரலாறு உங்களுக்கு இருக்கு, ஆனா எங்களுக்கு வரலாறே இல்ல. ஆனா இன்னைக்கு ஆட்சியில யார் இருக்கா, முதலமைச்சரா யார் இருக்கா, நாங்கெல்லாம் பொறுப்புல இருக்கிறோம்ல, நீங்க இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஏன்னு சொன்னா வரலாறு முக்கியம் இல்லை என்று அவர்கள் நம்புறாங்கன்னா அவங்களுக்கான காரணம், இன்றைக்கு டிஎம்கே வேணாம் டிவிகே வேணும் என்று வழி மாறி போகிறார்கள் என்றால் அதற்கான காரணம் அவர்களுடைய பெற்றோர்கள் எந்த சிரமத்தை எல்லாம் அடைந்தார்களோ அந்த சிரமம் ஒன்றை கூட அடைய விடாமல் அவர்களை பாதுகாத்த இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். கடந்த 75 ஆண்டு காலம் அவர்களுக்கு என்ன தேவை? உன் அப்பா ரோட்ல செருப்பு போடக்கூடாதுன்னு அடித்து விரட்டப்பட்டார், கோவில் கருவறைக்குள் செல்லக்கூடாது என்று உதாசீனப்படுத்தப்பட்டார், மேலாடை அணிவதற்கு வரி கட்ட வேண்டும் என்ற சட்டம் கேரளா மாநிலங்களுக்கு பார்டர்ல நடந்துகிட்டு இருந்துச்சு. இது அனைத்தையுமே அடித்து நொறுக்கி, சாதியால் இங்கு பெருமை அல்ல, உங்களுடைய பேருக்கு பின்னால் பட்டம் வர வேண்டும், நீங்கள் படித்த பல்கலைக்கழகங்கள் உங்கள் பேருக்கு பின்னால் இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் உங்க அப்பா படிக்கல, உங்க அப்பா 10ஆம் கிளாஸ், உங்க அப்பா 8ஆம் கிளாஸ், ஆனா இன்னைக்கு நீ டிகிரி படிச்சிருக்கல, பேருக்கு முன்னாடி சட்டம் படிச்சிருக்க, மருத்துவம் படிச்சிருக்கேன், பொறியாளர் படிச்சிருக்கேன்றல்ல, இந்த பட்டத்தை உனக்கு கொடுக்க வைத்தது, அதற்கான போராட்டத்தை நடத்தியது எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவங்களுக்கு எல்லாம் சுலபமா கிடைச்சனால வரலாறு வேணும். 1953 குலக்கல்வி என்ற ஒரு 26 திருச்சியிலே திமுகவினுடைய மாநாடு ஒண்ணு ஏற்பாடு செய்யப்படுது. 60,000 நபர்கள் பங்கேற்கிறாங்க. இன்னைக்கு 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சுட்டு தேர்தல் வருது, அதுல ஜெயிச்சிடணும், அதுல போட்டி போட்டு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. திருச்சியிலே அந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து அங்கு கூடிய 60,000 நபர்களிடத்தில் பொது வாக்கெடுப்பை பேரறிஞர் அண்ணா அவர்கள் செய்தார்கள். திமுக தேர்தலிலே போட்டியிடலாமா, வாக்கு அரசியலுக்குள் செல்லலாமா வேண்டாமா என்று சொல்லும் பொழுது 56,000 நபர்கள் திமுக அரசியலிலே ஈடுபட வேண்டும், இந்த பறிக்கப்பட்ட உரிமைகளை அரசியலின் மூலமாக தான் பெற வேண்டும் என்று சொல்லி வாக்கு செலுத்தியதால் திமுக வாக்கு அரசியலுக்குள் வந்தது. இது கூட எதுக்காக? சம்பாதிக்கணும், காரு பங்களா வாங்கணும் என்பதற்காக அல்ல, நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அரசாங்கம் வேண்டும், அதற்கு அதிகாரம் வேண்டும். இன்னைக்கு திமுக தோத்த உடனே பல பேர் பேசுறது என்ன தெரியுமா? அதான் தோத்துட்டீங்களா, எதுக்கு பேசுறீங்க? அடுத்த 5 ஆண்டு காலம் நாங்க தானே, எதுக்கு பேசுறீங்க? அந்த தோழர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி ஒன்றே ஒன்றுதான், திமுக அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் இல்லை என்றாலும் சரி, மக்களோடு மக்களாக நிற்கக்கூடிய ஒரே இயக்கமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே ஒரு எதிர்க்கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய திமுகவை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியலுக்கு மட்டுமில்ல, ஒன்றிய அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே எதிரியும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக தான். ஏன்? அந்த கூட்டம் கொள்கையால் உருவாக்கப்பட்ட கூட்டம். ஒரு அறிவிப்பு செய்தால் ரோட்ல வந்து உட்காருவான்,
ஒரு அறிவிப்பு செய்தால் எதையும் செய்வதற்கு துணிவான், அவனுக்கு எந்த அச்சமும் இருக்காது என்பதை புரிந்து கொண்ட ஒன்றிய அரசாங்கம் எப்படியாவது நம்மை அகற்றிவிட வேண்டும் என்று நினைக்கிறாங்க. பிறகு அசம்பிளிக்குள்ள சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றுட்டு போகக்கூடிய நேரத்துல நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு முதல்ல இருந்த பேர் என்ன தோழர்கள் சொல்லுங்க? தமிழ்நாடுக்கு முன்னாடி நம்மளுடைய மாநிலத்தினுடைய பேர் என்ன? மெட்ராஸ் மாகாணம். இந்த பேரை மாற்ற வேண்டும், தமிழர்கள் வாழக்கூடிய இந்த நாடு தமிழ்நாடு என்ற அறிவிப்பு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி சட்டமன்றத்திலே தீர்மானம் ஏற்றும் பொழுது அதை எதிர்த்தார்கள். கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் என்றுதான் இருக்க வேண்டும், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்று இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த தீர்மானத்தை நிராகரித்தார்கள். நிராகரிக்க கூடிய நேரத்திலே அறிஞர் அண்ணா அந்த சட்டமன்றத்திலே ஒரு சூழலைத்தார். நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் எதிர்கட்சியாகவே இருந்து எதிர்கட்சியாகவே இந்த மாநிலத்திலிருந்து அகற்றப்படுவதற்காக நாங்கள் வரவில்லை. ஒரு நாள் இந்த இடம் எங்களுக்கும் சிக்கும், ஒரு நாள் எதிர்கட்சியா இருக்கிற நாங்க ஆளுங்கட்சியா மாறுவோம், அன்றைக்கு இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்போம் என்று சொன்னார். சொன்னதை போலவே 1967 சட்டமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று உள்ளே நுழையக்கூடிய நேரத்தில் பொறுப்பேற்ற சில நாட்களிலே கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் என்று இருக்கக்கூடிய வார்த்தையை தமிழ்நாடு என்று பெயரை மாற்றியது திமுக. இன்னைக்கு முதலமைச்சருக்கு இந்த தென்காசியில நடக்கக்கூடிய ஜென்சி மீட் மூலமாக ஒரு சவால் விடுறோம். நான் முதல்வன் திட்டத்தை பேர் மாத்துறீங்கல்ல, விடியல் பயணம் திட்டத்தை விடியலை நீக்கிறீங்கல்ல, ஏன் முதலமைச்சர்னு சொன்னாலே யார் ஞாபகம் வரா? முதல்வன் சொன்னாலே, முதலமைச்சர்னு சொன்னாலே தமிழ்நாட்டு மக்களில் இருக்கக்கூடிய, ஏன் உங்க கட்சியினுடைய சபாநாயகரா இருந்தாலும் கூட அவருடைய வாயில் வரும் ஒரே வார்த்தை ஸ்டாலின் தான் என்று இருக்கிறது என்றால் எதிரி சொன்னா தாங்கிக்கலாம், நான் உட்கார வச்ச ஆளும் ஸ்டாலின் தான் பேசுறாருன்னா அவருக்கு கோபம் வரதானே செய்யும் என்று உங்களுக்கு கோபம் வருகிறது. ஸ்டாலின் என்று சொன்னால் முதலமைச்சர், முதலமைச்சர் என்று சொன்னால் ஸ்டாலின். எனவே எங்கெல்லாம் ஸ்டாலின் இருக்கிறாரோ, எந்த திட்டத்தை எல்லாம் ஸ்டாலின் கொண்டு வந்தாரோ எல்லாவற்றையும் அகற்ற வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களே. நான் முதல்வன் திட்டத்தை அதனால தானே தூக்குனீங்க, விடியல் பயண திட்டத்தை அதனால தானே நிறுத்தினீங்க. ஸ்டாலின் உருவாக்கிய கல்வெட்டை அகற்றி விட்டு உங்களுடைய கல்வெட்டை தூக்கி நிறுத்தணும்னு நினைக்கிறீங்களே. திமுக கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு சவால் விடுகிறோம். தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவன் திமுக காரன். சக்தி இருந்தால், தைரியம் இருந்தால், அதிகாரம் உங்களிடத்தில் இருக்கிறது, உங்களுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை இருந்தால் தமிழ்நாட்டின் பெயரை மீண்டும் மாற்றி பாருங்கள். உங்கள் ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் கவிழ்ப்பார்கள். இதோட நிக்கல, சுயமரியாதை திருமணத்திற்கு அங்கீகாரம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். பேருந்து இன்னைக்கு நாட்டுடைமையாக மாற்றியது திராவிட முன்னேற்ற கழகம். கல்வியில தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழிதான் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குனது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டிலே 2 மொழிகள் மட்டும்தான் பேசப்பட வேண்டும். இந்தி என்பது எங்களுடைய மொழி அல்ல, எங்களுக்கு ஆங்கிலமும் தமிழும் 2 கண்கள், அதுவே எங்களுக்கு போதும் என்று சொல்லி இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி அதற்காக கைது செய்யப்பட்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். இத்தனை தீர்மானங்களை ஏற்றி விட்டதற்கு பிறகு ஒன்றிய அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது. தமிழ்நாட்டுல திமுகவை அகற்றிடணும், திமுகவை அழிச்சிட்டோம்னு சொன்னா நம்மளுடைய விருப்பப்படி நாம் நினைப்பதெல்லாம் செய்யலாம்னு அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசாங்கம் இன்னைக்கு நினைச்சதுல ஒரு ஸ்ட்ராங்கான தலைவரை தூக்கிட்டு வேற ஒருத்தரை போட்டா கோட்டு சூட்டு மாட்டிட்டு காரை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிற ஒரு முதலமைச்சரா போட்டா நாம நினைக்கிறதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு இன்னைக்கு அரசாங்கம் நினைக்கிறத போல அன்னைக்கும் நினைத்தார்கள். அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், மத்திய அரசு இந்த மாநிலத்தினுடைய ஆட்சியை கலைக்க நினைக்கிறது, இருந்தாலும் அந்த அரசாங்கத்திற்கு சொல்கிறேன், சுயமரியாதை திருமணத்தை நீக்கிவிடலாம் என்று நீங்கள் நினைக்கும் வரைக்கும், தமிழ்நாட்டிற்கு பெயர் மாற்றி விடலாம் என்று நீங்கள் நினைக்கும் வரைக்கும், இருமொழி கொள்கையை அகற்றிவிட்டால் நீங்கள் நினைத்ததை எல்லாம் சாதித்து விடலாம். இல்லாட்டி இந்த 3 திட்டங்களுக்கும் வேறொரு பரிமாணத்தை கொடுத்து விட்டால் மக்கள் கிளர்ந்து எறுவார்கள் என்ற அச்சம் உங்களுக்கு இருக்கும் வரைக்கும் இந்த நாட்டை அண்ணாதுரை தான் ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று சொன்னாரே, அதே போலதான் உங்கள் ஆட்சியில் எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தாலும் அந்த திட்டத்தை துவங்கியவர் ஸ்டாலின் என்றால் இந்த நாட்டை இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் ஸ்டாலின் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார். இதுவே ஒன்னே ஒண்ணு, அண்ணன் ஒரு கதை சொல்லி முடிக்கிற மாதிரி நாமளும் ஒரு கதை சொல்லி முடிப்போம். ஒரு ஊர்ல ஒரு பீச் இருந்துச்சு, ஒரு கடற்கரை இருந்துச்சு. அங்க ஒரு தாய்மார் நின்றுகிட்டு இருக்கிறாங்க.
அங்க இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்கள் பீச்சுக்கு பொதுவா வந்தா அவங்க கிட்ட போய் இன்டர்வியூ எடுப்பாங்களே, மைக்க நீட்டி கருத்து கேட்பாங்களே, அப்படி கேட்கக்கூடிய சில பத்திரிகையாளர்கள் கடற்கரையில நின்றுகிட்டு ஒரு அம்மா, வயசான அம்மா நின்றுகிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, போகக்கூடிய வரக்கூடியவங்க கிட்ட எல்லாம் யாசகம் கேட்கறாங்க. எனக்கு பசிக்குது, காசு கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஒருத்தர் காசு கொடுக்காம கடந்து போறாரு. திருப்பி திருப்பி போயிட்டு எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்காம அந்த அம்மா சுயமரியாதையோடு காசு வேண்டான்னு சொல்லிட்டு விலகிடுறாங்க. இவருக்கு உடனே ஒரு கியூரியாசிட்டி, என்ன காசு கேட்கறாங்க, கொடுக்க மறுக்கிறாங்க, அப்ப திருப்பி திருப்பி கேட்கறது தானே யாசகம் கேட்பவங்களுடைய வேலை, ஏன் இவங்க கேட்காம கடந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் என்ன காரணம்னு கேட்கலான்னு இந்த பத்திரிகையாளர் போய் கேட்கிறாரு. கேட்கக்கூடிய நேரத்துல, ஏமா காசு கேட்டீங்க, அவர் கொடுக்கல, உடனே வேண்டான்னு திரும்பி போறீங்களா, ஏன் இன்னொரு வாட்டி கையேந்தி கேட்டா குறைஞ்சு போயிருவீங்களா, கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்றாங்க, நான் ஒன்னும் பிறவில இருந்து ஏழை கிடையாது, நான் நல்ல செல்வாக்கோட சொத்தோட வீட்டு வாசல்ல காரு எல்லாமே எனக்கு இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னா, என் புள்ள இருக்கான்ல, அவன் என்ன பண்ணிட்டான், என் வீட்டு வாசல் எல்லாத்திலயுமே என்ன என் பேர்ல இருக்கு, நான் அவனோட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், அவனே சொல்லி இருந்தா கூட நான் வீட்டை விட்டு போயிருப்பேன். ஆனா அவன் என்ன பண்ணானா, வாமா உனக்கு சென்னையில இருக்கிற மெரினா பீச்சை சுத்தி காத்துறேன்னு கூட்டிட்டு வந்தான். கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் பீச்சை பாத்துக்கிட்டு இருந்தேன். தூரத்துல ஒரு பெரிய கப்பல் போச்சு, அதை பாத்துக்கிட்டு இருந்தேன். கடலினுடைய அலைகள் என் காதுல கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, அதை பாத்துக்கிட்டு இருந்தேன். அங்க இருக்கக்கூடிய மண் வாசனை என்னுடைய மூக்குல வந்துகிட்டு இருந்துச்சு, அதை உணர்ந்துகிட்டு இருந்தேன். இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது திரும்பி பார்த்தேன், என்னை அழைத்து வந்த என்னுடைய மகன் என்னை அங்கேயே நிர்கதியாக விட்டு விட்டான். அதனால என் பிள்ளையே சொல்லியிருந்தா கூட நான் வீட்டை விட்டு போயிருப்பேன், ஆனா அவன் என்னை கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு போயிட்டான் என்று சொல்லும் பொழுது இதை கேட்டு அந்த பத்திரிகையாளர் கண்ணீரோடு சொன்னார், அம்மா கவலைப்படாதீங்க, இங்க எத்தனையோ முதியோர் இல்லங்கள் இருக்கு, உங்களை பார்த்து கொள்ளக்கூடிய நபர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் நான் அழைத்துட்டு போய் உங்களை விட்டுறேன், பொறுப்பா அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, இல்ல நீங்க என்ன கூட்டிட்டு எல்லாம் போக வேணாம், நான் இங்கேயே நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த பத்திரிகையாளருக்கு ஆச்சரியம், ஏன் டெய்லி 100, 200, 300 நிறைய காசு வருது, இப்படியே யாசகம் கேட்டுக்கிட்டே இருந்தா காசு வாங்கி நிறைய சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஆசை வந்துருச்சு அவங்களுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா பதில் சொன்னாங்களாம், இல்ல என்னுடைய மகன் என்னை விட்டுட்டு போயிட்டான், நான் சின்ன தப்பு பண்ணிட்டேன்னு என்னை இழந்துட்டு போயிட்டான், நான் பண்ண விஷயம்லாம் அவனுக்கு நல்லதுதான்றத தெரியாமலே என்னை இங்க விட்டுட்டு போயிட்டான். ஸ்கூல் படிக்கும் போது அவனுக்கு என்ன வேணும்னு பார்த்து செஞ்சேன், பெரிய ஆள் ஆகும் பொழுது அவன் கல்லூரியில சேரும் பொழுது என்ன வேணும்னு பார்த்து செஞ்சேன், திருமணம் ஆகக்கூடிய நேரத்தில் அவனுக்கு என்ன வேணும்னு பார்த்து செஞ்சேன். எல்லாவற்றையும் செய்ததற்கு பிறகும் என்னுடைய மகன் இங்க வந்து விட்டுட்டு போயிட்டான்ல, ஒரு நாள் என்னுடைய மகன் உணர்வான், என்னுடைய அம்மா என்னை வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா பார்த்துக்கிட்டா என்று உணர்ந்து விட்டு என்னை விட்ட இடத்திலே தேடி என்னுடைய மகன் வருவான்ல, அவனுடைய வருகைக்காக நான் இந்த இடத்திலே காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முன்னாள் முதலமைச்சராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய முறையும் இப்படிதான். வாழ்நாள் முழுக்க இந்த மக்களுக்காக நல்லது செய்தவர். ஆட்சியிலே எத்தனையோ ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரே ஒரு முறைதான் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 5 ஆண்டு காலம் அவருடைய கரத்திலே ஒப்படைக்கப்பட்டது. கொரோனாவிலே பல நபர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்திலும் அந்த மக்களை மருத்துவமனையில் போய் சந்தித்த முதலமைச்சர். நாங்கள் சிரமப்படும் பொழுதெல்லாம் எங்களுக்காக ஓடி ஓடி உழைத்த முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக வருவார் என்பதை விட அவரால் பயனடைந்த நாங்கள் உதாசீனப்படுத்தி எங்களுக்கு வேணாம் அவரு அப்படின்னு அவரை விட்டுட்டு வேறொரு கிட்ட போயிருக்கிறோம்ல. மீண்டும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவர் எங்கே இருக்கிறார் என்று தேடி அவருடைய கரத்தை நோக்கி அவருடைய கரத்தை பிடிப்பதற்கு செல்வார்களே, அந்த நாளுக்காக நம்முடைய முதலமைச்சர் காத்து கொண்டிருக்கிறார். வரக்கூடிய தேர்தல் அல்ல, எந்த தேர்தல் வந்தாலும் இந்த ஆட்சியை அகற்றிவிட்டு மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மகத்தான தலைவருக்கு வாய்ப்பளிப்போம். வரக்கூடிய தேர்தல்களில் மட்டுமல்ல, உங்களால் இயன்ற அளவிற்கு சமூக வலைதளத்தில் இந்த ஆட்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு குற்றத்தையும் கொண்டு போய் சேருங்க. நமக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டிலே இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு. இந்த வரலாற்று செய்திகளை அடுத்த இளம் தலைமுறையிடத்தில் நீங்கள் சொல்லாததின் விளைவாக தான் இன்றைக்கு யாரோ நம்மை ஆட்சி செய்கிறார்கள் என்பதை உணர்ந்து வரலாற்றை கொண்டு போய் சேருங்கள். அவர்களை விமர்சிப்பதோ, அவரை கேலி செய்வதோ, அவர்களை குறை சொல்வதோ அவர்களை மாற்றாது. நாம் செய்த திட்டங்கள் தான், வரலாறு தான் அவர்களை மாற்றும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.